பினிக்ஸ். மருது கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ், அம்மாவை எதுவும் பண்ணிடாத. ஆமா மருது, உனக்கு எங்க மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் சரி, அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா எங்க அக்கா மட்டும் விட்டுரு ப்ளீஸ். லைன் கொடுத்துட்டேன் சார். பண்ணீங்களா? பண்ணிட்டேன் சார். சார் வாங்க சார். என்ன சார் இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு என் அத்தையோட வீடு தெரியும்ல? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? ஊர் தலைவர் வீடு யாருக்காவது தெரியாம இருக்குமா? இது ஒரு எமர்ஜென்சி சார். அவங்க வீட்டுக்கு மட்டும் பவர் கட் பண்ண முடியுமா? அவங்க வீட்டுக்கு மட்டும் தனியா கட் பண்ண முடியாது சார். ஆனா அந்த ஏரியா லைனை கட் பண்ணலாம். சரிங்க சார், உடனே அந்த லைன்ல பவர் கட் பண்ண சொல்லுங்களேன். எமர்ஜென்சின்னு சொன்னதுனால பவரை கட் பண்றேன். சண்முகம் சார். போய் ஊர் தலைவர் ஏரியாவில பவரை கட் பண்ணு. இப்ப பண்ணிடுறேன் சார். Seven. 8. 9. 10. யோ இந்த ஏரியா ஓடாதயா. ஏய் மருது, அம்மா எங்க அத்தையை சுற்றாதயா. யோ ஏய் அவளை ஒண்ணும் பண்ணிடாத அம்மா. நான் ஒண்ணும் பண்ணலையா? சுவாதி இரு. உனக்கு நேரம் நல்லா இருக்கு போலயே. உன்னை இருட்டுல கொல்லக்கூடாது, வெளிச்சத்துல தான் கொல்லணும். இதுதான் நமக்கு சரியான நேரம். கிச்சன்ல இருக்கிற போன் எடுத்து கார்த்தி மாமா கிட்ட விஷயத்த சொல்லி அம்மா உயிரை காப்பாத்தணும். டேய், உள்ள கேண்டில் இருக்கும், எடுத்துட்டு வாடா. சோபா. அண்ணா இங்க கேண்டில் இல்லண்ணே. என்ன வேணும்? என்ன ஆக மாட்டேங்குது, சார்ஜ் போயிடுச்சு போலயே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மேடம், இந்த ஏரியா முழுக்க கரண்ட் லைன் கட் ஆயிடுச்சு. எல்லார் வீட்ல லைன் செக் பண்றோம். உங்க கரண்ட் பாக்ஸ் எங்க இருக்கு? டேய் மர்ச்சிவி, உள்ள வாங்க. யார்
யார் இது? போனதுக்கு அப்புறம் ஐயா ஈபிக்காரங்க வந்திருக்காங்க போல. அவர் மூலமா நம்ம மாமா கிட்ட விஷயத்த சொல்லிடலாம். ஆனா அவர்கிட்ட எப்படி சொல்றது? ஐயோ